வணக்கம். இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஆப்கானிஸ்தான் பத்தினது. அங்க இப்போ தலிபான்கள் ஆட்சியில இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். சமீபத்துல அவங்களோட அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இது ஒரு பெரிய விவாத பொருளா மாறிடுச்சு. குறிப்பா விடுதலை நாளிதழ்ல இது திராவிடர் கழகத்தோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. வெளியான சில கருத்துக்களை விமர்சிச்சு ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். அந்த கட்டுரையின் தலைப்பு ஆப்கான் அமைச்சர் வரவேற்பும் விடுதலை பத்திரிகை அறிவு தெளிவும். விடுதலை நாளிதழ் பாஜக அரசோட தலிபான் நிலைப்பாட்டுல ஒரு மாதிரி முரண்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதை இந்த கட்டுரை எப்படி பாக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கட்டுரையில என்னென்ன வாதங்கள் இருக்குன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். அரசியல் யதார்த்தம், ராஜதந்திரம், நம்ம நாட்டு பாதுகாப்பு, சில வரலாற்று ஒப்பீடுகள்னு நிறைய கோணங்கள்ல இது அலசுது. சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல விடுதலை நாளிதழ் என்ன விமர்சனம் வச்சது, அதை இந்த கட்டுரை எப்படி சொல்லுது? பாஜகவோட இரட்டை நிலைப்பாடுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, கட்டுரை அதத்தான் முதல்ல எடுத்து வைக்குது. அதாவது 2021ல தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சிக்கு வந்தப்போ உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தாலிபான்களை ஆதரிச்சா கடும் நடவடிக்கை, ஏன் கடுமையான தண்டனைகள் கூட கிடைக்கும்னு சொன்னதா கட்டுரை சொல்லுது. அப்போ சில பேர் மேல தேச துரோக வழக்கு போட்டதா கூட செய்தி வந்துச்சே, சமாஜ்வாதி கட்சி எம்பி ஷஃபிகுர் ரஹ்மான் பர்க் மாதிரி. ஆமா ஆமா, அதையும் கட்டுரை ஞாபகப்படுத்துது. அப்படி ஒரு சூழல் ஒரு பக்கம். ஆனா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா, அதே தாலிபான் அரசோட வெளியுறவு அமைச்சர் மௌலவி அமீர் கான் முத்தாக்கி இந்தியாவுக்கு வராரு. அதுவும் யோகி ஆதித்யநாத் முதல்வரா இருக்கிற அதே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற தியோபந்த் மதரசாவுக்கு போறாரு. அது ரொம்ப முக்கியமான இஸ்லாமிய கல்வி மையம். அப்போ அவருக்கு முழு பாதுகாப்பு, அரசு வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களா? ஆமா, அப்படிதான் கட்டுரை சொல்லுது. இதுதான் விடுதலை நாளிதழ் சொல்ற முரண்பாடுன்னு கட்டுரை விவரிக்குது. சரி, இந்த முரண்பாட்டை வச்சே விடுதலை நாளிதழ் என்ன முடிவுக்கு வந்ததா கட்டுரை சொல்லுது? ம், அவங்க சொல்றத கட்டுரை குறிப்பிடுறது என்னன்னா, தேசிய நலன் அப்படிங்கிற பேர்ல பாஜக தலைவர்கள் ஈஸியா நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாத சாதாரண தொண்டர்கள், சில இந்துத்துவ அமைப்பினர்லாம் வன்முறையில இறங்கி வழக்கு அது இதுன்னு வாழ்க்கையை தொலைக்கிறாங்க அப்படின்னு விடுதலை சொன்னதா கட்டுரை எழுதுது. இது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு மாதிரி தெரியுதே. இதுக்கு அந்த கட்டுரை என்ன பதில் சொல்லுது? கட்டுரையோட முக்கியமான பதில் ஒரு அடிப்படை வேறுபாட்டை சுட்டிக்காட்டுறது தான். அதாவது மௌலவி அமீர் கான் முத்தாக்கி இங்க வந்தது ஒரு டெரரிஸ்ட் தலைவரா இல்ல, ஆப்கானிஸ்தானோட இப்போதைய அரசாங்கத்தோட வெளியுறவு அமைச்சர், ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஓ, இது ரெண்டும் வேற வேறங்கிறீங்க. ஆமா, அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம்னு கட்டுரை சொல்லுது. உலக அரசியல்ல பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுல யார் ஆட்சியில் அளிக்காங்க, அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கங்கிறத தாண்டி சில நேரங்கள்ல அந்த அரசாங்கத்தோட பேச வேண்டியிருக்கும். நமக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க செய்யறது சரியோ தப்போ, சில சமயம் அவங்களோட பேசிதான் ஆகணும். இது உலக நடைமுறைன்னு கட்டுரை வாதிடுது. இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுதா கட்டுரை? சொல்லுதே, அமெரிக்காவே உதாரணம் காட்டுது. தலிபான்களோட சண்டை போட்ட அதே அமெரிக்கா இப்போ ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஏர்பேஸ் அமைக்கிற விஷயமா தலிபான்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்குன்னு கட்டுரை சொல்லுது. ஓ, அப்படியா? இது ராஜதந்திர யதார்த்தம்னு சொல்றாங்க. சரிதான். இதுல இன்னொரு முக்கியமான வேறுபாட்டையும் கட்டுரை சொல்லுது. அதாவது சர்வதேச ராஜதந்திரம் வேற, நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைங்கிறது வேற. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது வெளிநாட்டு அமைச்சர் ஒருத்தரை அரசாங்க ரீதியா வரவேற்கிறது ஒரு விஷயம். ஆனா நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு நினைக்கிற ஒரு சித்தாந்தத்துக்கு உள்நாட்டுல சிலர் சப்போர்ட் பண்ணா அவங்கள நம்ம நாட்டு சட்டப்படி கையாள்றதுங்கிறது வேற விஷயம். அப்போ தாலிபான் பேரை சொல்லி இங்க யாராவது பிரச்சனை பண்ணா அவங்க மேல நடவடிக்கை இருக்குமா? நிச்சயமா இருக்கும்னு தான் கட்டுரை சொல்லுது. தலிபான் பேரச் சொல்லி வன்முறையை தூண்டினாலோ நாட்டுக்கு எதிரா செயல்பட்டாலோ அவங்க மேல இப்போதும் கடுமையான நடவடிக்கை இருக்கும். இந்த ரெண்டு தளத்தையும் ஃபாரின் பாலிசி, இன்டர்னல் செக்யூரிட்டி தனித்தனியா பார்க்கணுங்கிறது கட்டுரையின் முக்கிய பாயிண்ட். இது ஒரு முக்கியமான வேறுபாடு தான். சரி, இந்த மாதிரி ராஜதந்திர அணுகுமுறைகள், அதாவது கொஞ்சம் கடினமான முடிவுகள், இது இப்ப மட்டும்தான் நடக்குதா இல்ல முன்னாடியும் நடந்திருக்கா? கட்டுரையே சில வரலாற்று உதாரணங்களையும் காட்டுதுன்னு சொன்னீங்களே. ஆமா, காட்டுது. முதல்ல விடுதலை புலிகள் விஷயத்தை எடுக்குது. பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி, பிரேமதாசா, அதுலத் முதலி, அமிர்தலிங்கம், பத்மநாபா இப்படி பல பேரோட கொலைகள்ல புலிகள் மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆமா, அது பெரிய விஷயம்.
அப்படி இருந்தும் கூட அவங்களால பாதிக்கப்பட்டவங்க உட்பட நிறைய பேர் சரி அமைதிக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா? அப்போ இதே விடுதலை ஆசிரியர் கி வீரமணி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாரா அப்படின்னு கட்டுரை ஒரு கேள்வி கேக்குது. நேரடியான கேள்விதான். இதில்லாம ஒரு கற்பனையான சூழலையும் கட்டுரை சொல்லுதுன்னு சொன்னீங்களே? ஆமா, ஒருவேளை தனி ஈழம் கிடைச்சு பிரபாகரன் அதோட அதிபரா இந்தியாக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கேக்குது கட்டுரை. ராஜீவ்காந்தி கொலை நடந்திருந்தாலும் சரி, இப்போ தலிபான் அமைச்சருக்கு கிடைச்ச அதே அரச மரியாதை பாதுகாப்பு எல்லாம் பிரபாகரனுக்கும் கிடைச்சிருக்கும். அப்படி நடந்திருந்தா திராவிடர் கழகத்து ஆளுங்க அதை வரவேற்றிருப்பாங்களே தவிர தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கட்டுரை ரொம்ப உறுதியா சொல்லுது. ம். அதாவது ராஜதந்திரத்துல இப்படிப்பட்ட யதார்த்தமான, சில சமயம் கஷ்டமான முடிவுகள் எடுக்கிறது சகஜம்னு சொல்ல வருது. ஆமா, அடுத்து நக்சலைட் உதாரணத்தையும் சொல்லுது. ஆயுதமேந்தி அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் எதிரா செயல்பட்ட நக்சலைட்டுகளை ஒடுக்குன அதே அரசாங்கம் தான் அவங்க ஆயுதத்தை கீழே வச்சுட்டு ஜனநாயக வழிக்கு வர்றேன்னு சொல்லும்போது பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு ஏற்பாடெல்லாம் செய்யுது. சரிதான். சூழலுக்கு ஏத்த மாதிரி அணுகுமுறை மாறுது. கரெக்ட். ஆயுதத்தோடு இருக்கும்போது ஒரு மாதிரி நடவடிக்கை, ஆயுதத்தை விட்டுட்டா வேற மாதிரி அணுகுமுறை. இத புரிஞ்சுக்கணும். இந்த வேறுபாடு தெரியாம விடுதலை நாடுதல் பேசுது. இது ஒரு மாதிரி அரைவேக்காட்டுத்தனம்னு கட்டுரை விமர்சிக்குது. ஹமாஸ் இஸ்ரேல் உதாரணம் கூட இருக்கா? ஆமா, கடைசியா அதையும் தொட்டு காட்டுது. இஸ்ரேல் மக்களை தாக்கி பலர பணைய கைதியா பிடிச்ச ஹமாஸ மொத்தமா அழிப்போன்னு சொல்ற அதே இஸ்ரேல் அரசாங்கம் இப்ப பணைய கைதிகளை மீட்டுறதுக்காகவும் மனிதாபிமான உதவிகளுக்காகவும் ஹமாஸ் கூட மறைமுகமாவோ நேரடியாவோ பேச வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா. உலக நடப்பு இப்படித்தான் இருக்கு. இது தெரியாம பேசுறது அறியாமைன்னு கட்டுரை சொல்லுது. அதோட கண்ணுக்கு கண் அப்படின்னு பழிவாங்க ஆரம்பிச்சா கடைசியில உலகமே குருடாயிடும்னு மகாத்மா காந்தி சொன்னதை ஞாபகப்படுத்தி வெறுப்பு தூண்டுற மாதிரி விடுதலை செயற்படுதுன்னு கண்டிக்கிறாங்க. இந்த பின்னணியில கட்டுரை நேரடியாவே கி வீரமணி மேலையும் விடுதலை நாடுதலின் புரிதல் மேலையும் சில கடுமையான விமர்சனங்களை வைக்குது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு சூழலை புரிஞ்சிக்கிற அறிவு தெளிவு இல்ல, அறவேக்காட்டுத்தனமா இருக்காங்க, சமூகத்துல வன்மத்தையும் துவேஷத்தையும் பரப்புறாங்கன்னு கடுமையா குற்றம் சாட்டுது. குறிப்பா பேரறிவாளன் விஷயத்தை வச்சு ஒரு விமர்சனம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான விமர்சனமா கட்டுரை முன்வைக்குது. அதாவது பாஜக தொண்டர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு விடுதலை கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஆனா இந்த கவலை உண்மையிலே யாருக்கு பொருந்தும்னா அது பேரறிவாளனுக்கு தான் கட்டுரை சொல்லுது. அது எப்படி? என்ன காரணம் சொல்றாங்கன்னா, திராவிடர் கழகத்தோட தீவிரமான புலி ஆதரவு நிலைப்பாடு, அவங்க தலைவர்களோட பேச்சு இதெல்லாம் கேட்டு உந்தப்பட்டு தான் பேரறிவாளன் மாதிரி இளைஞர்கள் புலிகளோட தொடர்புல வந்தாங்க. அதோட விளைவாத்தான் அவர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சிக்கி தன்னோட வாழ்க்கையில 30 வருஷத்துக்கு மேல ஜெயில கழிக்க வேண்டியதா போச்சுன்னு கட்டுரை குற்றம் சாட்டுது. பேரறிவாளன் நீண்ட சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலையானார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அப்புறம் பேரறிவாளன் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தப்போ கி வீரமணி அவரையும் அவர் குடும்பத்தையும் அவங்க 2 தலைமுறையா தீக்க ஆதரவாளர்கள்னு கட்டுரை சொல்லுது. கண்டுக்கவே இல்ல, கை கழுவிட்டாருன்னு கட்டுரை ரொம்ப கடுமையா சொல்லுது. அவர் யாரென்றே தெரியாதுங்கிற மாதிரி நடந்துகிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு தன்னோட இயக்கத்தாலேயே கைவிட்டவர் தான் இன்னைக்கு பாஜக தொண்டனுக்காக கண்ணீர் வடிக்கிறாருன்னு விமர்சிக்குது. ஓ, அப்போ விடுதலை நாளிதழோட தற்போதைய நிலைப்பாட்டுல நேர்மை இல்லேன்னு சொல்ல முயற்சிக்குது இந்த கட்டுரை. இந்த பகுதி கொஞ்சம் மைய கருத்துலன்னு விலகுன மாதிரி இருந்தாலும் கட்டுரையாளர் இத ஒரு முக்கியமா நினைக்கிறார் போல. ஆமா, அவரோட வாதத்துக்கு இது முக்கியமா படுது. சரி, அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த கட்டுரை, சித்தாந்த நிலைப்பாடுகள், நம்ம நாட்டு பாதுகாப்பு, அப்புறம் ராஜதந்திர யதார்த்தம், இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற சிக்கலான உறவை மையப்படுத்துது சொல்லலாம். ஒரு அரசாங்கத்தோட அது எப்படிப்பட்ட அரசாங்கமா இருந்தாலும் சில நேரங்கள்ல பேச வேண்டிய அவசியம் வருதுங்கிறத இது சொல்லுது. ஆமா, அதே நேரத்துல ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்கிறது வேற, ஒரு நாட்டு அரசாங்கத்தோட உறவு வச்சுக்கிறது வேற. வெளியுறவு கொள்கையும் உள்நாட்டு சட்டத்தையும் தனித்தனியா பார்க்கணுங்கிற தேவையையும் கட்டுரை முன்னிறுத்துது. சரி, இறுதியா இந்த கட்டுரை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது இல்லையா? ஆமா, சர்வதேச அளவுல பார்க்கும்போது நம்ம கொள்கை ரீதியா ரொம்ப கடுமையா எதிர்க்கிற சக்திகள் கிட்ட கூட சில சமயம் பேச வேண்டிய கட்டாயம் வருது. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு நாடு தன்னோட நடைமுறை தேவைக்கும் தன்னோட அடிப்படை கொள்கைக்கும் நடுவுல எப்படி ஒரு கோட்டை வரைய முடியும், எங்க சமரசம் செஞ்சுக்கலாம்? தாலிபான் மாதிரி ஆட்சிகளோட உறவு வைக்கும்போது ஒரு நாடு தன்னோட பாதுகாப்பு நலன், ராஜதந்திர தேவை, உள்நாட்டு அரசியல் விவாதம், இது எல்லாத்தையும் மனசுல வச்சு எப்படி ஒரு சமநிலையை கண்டுபிடிக்க முடியும்? நிச்சயமா இது ஒரு சுலபமான கேள்வி இல்ல. ஆமா, இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன தோணுது?